வேற பார்த்தா ஒரு மாதிரி ஆயிரும். பொண்டாட்டியா தானே சார் கை பிடிக்கிறாரு, அது கூட பிடிக்க மாட்டாரு சார். சார் கையை பிடிச்சா சும்மா வர்றது கிடையாது சார். அந்த கதை இந்த கதைன்னு பேச்சு ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துரு சார். கையை பிடிச்சி பக்கத்துல வந்தாலே ஏதோ ஒரு காரணம் இல்லாம வர்றது கிடையாதுன்னு சொல்லி நம்ம அப்பவுமே முடிவு பண்ணிக்கணும் சார். நமக்கு ஏதோ ஒரு பின்னாடி ஒரு வெடிகுண்டு வரப்போகுது அப்படின்ட்டு அதை பத்தி சரி இதுக்குதான் வருது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டாலே அப்ப வந்து நம்ம ஒரு 5 அடி தள்ளி அப்படி நடந்துடுறது. ஆனா தலைவனும் சளைக்காம எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்காருப்பா, என்ன கேட்டாலும் சரி. சரி, இப்ப ட்ரெண்டுக்கு நீ மாற சொல்லும் போது அவரு ஏதாவது ஒரு சில விஷயத்துக்கா மாறி இருக்காரா இல்லையா? பண்ணுவார் சார், சண்டை போட்டு என்ன அள வச்சு என்ன ரொம்ப கிறுக்காக்கி அது பிறகு பண்ணுவார். எனக்கு இருக்குதானே சார் நான் வந்து லவ் யூ சொல்லுவேன் சார், சொல்லவே மாட்டாரு சார். கெஞ்சணும், சொல்லுங்க தான் அத்தா, சொல்லுங்க தான் அத்தா. சார் இப்ப அதுக்கு ஒரு பதில் வச்சிருப்பாரு பாருங்க சார். இப்ப எனக்கு அது சொல்லணும், அதனால ரொமான்ஸா இருந்தா தானே சார் சொல்ல முடியும். அப்பலாம் ரொமான்ஸா இல்லையா? எப்ப பார்த்தாலும் சொல்லுங்க சொல்லுங்கண்ணா, சாப்பிடுற நேரம் சொல்லுங்கண்ணா, தூங்குற நேரம் சொல்லுங்கண்ணா, இடத்துல தூங்கி எந்திரிச்ச உடனே சொல்லிட்டு தான் வெளியே போகணுமா சார்? இதெல்லாம் ஆசை இருக்காதா சார்? இப்ப அதுதான் ட்ரெண்ட் தெரியுமா? தூங்கும் போது லவ் யூ, பாத்ரூம் போகும்போது லவ் யூ. அப்புறம் என்ன சரிமா சார் பண்ணணும்? ஒரு ரெக்கார்டு போட்டு வச்சிடணும் சார். போற நேரம் ஒரு ஆன் பண்ணி விட்டுட்டு அப்படி சொல்லணுமா அந்த அமுக்கு, அவ்வளவுதான்.